வணக்கம். இன்று நாம் ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். குவாண்டம் இயற்பியலின் குளிர்ந்த தத்துவார்த்தமான கணிதத்திலிருந்து தொடங்கி மனிதகுலம் இதுவரை கண்டிராத மிக பயங்கரமான விண்வெளி ராட்சசர்கள் வரைக்கும் போகப் போறோம். ஆமாங்க, பிளாக் ஹோல்ஸ், அதாவது கருந்துளைகள் பற்றிய சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களை தான் இந்த பதிவில் அலசப் போகிறோம். பல வருஷமா ஐன்ஸ்டீனின் பொதுச்சார்பியல் கோட்பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு உறுதியான ஆனா கொஞ்சம் தவறான கருத்து நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதாவது கருந்துளைகள்னா தங்களுக்கு பக்கத்துல வர்ற எல்லாத்தையும் அப்படியே விழுங்கிரும், அது ஒரு கச்சிதமான குளிர்ந்த உறிஞ்சின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவை எந்த ஒரு வெப்ப இயக்கவியல் விதிகளுக்கும் கட்டுப்படாது, எதையுமே வெளியே விடாது, அதனால அதோட வெப்பநிலை ஆப்சல்யூட் ஜீரோன்னு இயற்பியலாளர்கள் முழுசா நம்பினாங்க. ஆனா ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. இந்த கிளாசிக்கல் பார்வை முற்றிலும் தவறாக இருந்தா என்ன பண்றது? குவாண்டம் இயற்பியலோட சில விளைவுகளை இதுல சேர்க்கும் போது குளிர்ந்த இருண்ட கருந்துளைகள்ங்கிற அந்த பழைய மாய அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, இந்த ஆழமான விஷயத்துக்குள்ள நாம போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்புகள்: 1. இறுதி பிரபஞ்ச முரண்பாடு, 2. இயக்கவியலின் விதிகள், 3. ஹாக்கிங் கதிர்வீச்சு மற்றும் வெப்பநிலை, 4. 2025இன் மாபெரும் கண்டுபிடிப்புகள், இறுதியாக சாதனை படைக்கும் பிரபஞ்ச ராட்சதர்கள். முதல்ல இறுதி பிரபஞ்ச முரண்பாடு. பொதுச்சார்பியல் கோட்பாட்டோட முழுமையற்ற கிளாசிக்கல் பார்வைக்கும் தவிர்க்க முடியாத குவாண்டம் ஈர்ப்பு விசைக்கும் இடையில இருக்கிற அடிப்படையான முரண்பாடு இதுதான். ஒன்று விளைவு, அதாவது அன்ட்ரூ எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. இது இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா விளக்குது. தட்டையான விண்வெளியில நிலையா இல்லைன்னா ஒரே சீரான வேகத்துல போற ஒருத்தருக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது, அது ஒரு முழுமையான வெற்றிடமா தான் தெரியும். ஆனா அதே விண்வெளியில வேகமா முடுக்கமடைகிற, அதாவது ஆக்சிலரேட் ஆகிற ஒருத்தர் தன்னை சுத்தி வெப்ப துகள்களோட ஒரு கூட்டத்தையே உணர்வார். யோசிச்சு பாருங்க, பாக்குறவரோட முடுக்கத்தை பொறுத்து வெறும் வெற்றிடம் கூட வெப்பமா மாறுது. அடுத்துதான் நாம பார்க்க போறது இயக்கவியலின் விதிகள். இப்போ இந்த தட்டையான விண்வெளி கணிதத்திலிருந்து நிஜமான கருந்துளைகளை சுற்றி இருக்கிற வளைந்த விண்வெளிக்கு வருவோம். குரூஸ்கல் ஆயத்தொகுப்புகள்ல ஒரு ஸ்வாஸ்சைல்ட் கருந்துளை எப்படி இருக்கும்னு கணித ரீதியா பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் புரியும். ஒரு கருந்துளையோட நிகழ்வெல்லை, அதாவது ஈவெண்ட் ஹொரைசனுக்கு பக்கத்துல நிலையா இருக்கிற ஒருத்தர் நாம முன்னாடி பார்த்த அந்த முடுக்கமடைகிற பார்வையாளரை போலவே கடுமையான முடுக்கத்தை உணர்வாருங்கிறது இந்த வடிவியல் நமக்கு நிரூபிக்குது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் மேற்பரப்பு ஈர்ப்பு அல்லது சர்ஃபேஸ் கிராவிட்டி. இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கருந்துளையோட நிகழ்வெல்லைக்கு நேர் மேல உள்ள விழாம மிதந்துகிட்டு இருக்க நீங்க ஒரு கயிற்றை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ உங்க மேல எவ்வளோ பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை செயல்படும்னு குறிக்கிறது தான் இந்த மேற்பரப்பு ஈர்ப்பு. கில்லிங் ஹொரைசன்ஸ்னு சொல்லப்படுற அமைப்போட ஒரு மிக முக்கியமான பண்பு இது. கருந்துளைகள் எதையுமே வெளியிடாதுன்னு சொல்லப்பட்டாலும் உள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஜேக்கப் பெக்கன்ஸ்டைன் அப்படிங்கிற விஞ்ஞானி என்ன கண்டுபிடிச்சாருன்னா, கருந்துளைகள் வெப்ப இயக்கவியலோட 2ஆம் விதியை மீறக்கூடாதுன்னா அதுக்குன்னு கண்டிப்பா ஒரு என்ட்ரோபி இருக்கணும்னு சொன்னார். அதாவது கருந்துளைக்கு உள்ளே இருக்கிற தகவல்களை நாம எந்த அளவுக்கு அணுக முடியாது அப்படிங்கிறதோட அளவீடு தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த என்ட்ரோபி கருந்துளையோட நிகழ்வெல்லையின் பரப்பளவுக்கு நேர்தகவலை, அதாவது ப்ரொபோஷனலா இருக்கணும்னு அவர் கண்டுபிடிச்சார். இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? கருந்துளையோட வடிவியல் விதிகளை எப்படி நம்ம அன்றாட வெப்ப இயக்கவியல் விதிகளோட நேரடியா பொருத்த முடியுங்கிறது தான். கருந்துளையோட மேற்பரப்பு ஈர்ப்பு அப்படிங்கிறது வெப்பநிலையாகவும், பரப்பளவுங்கிறது என்ட்ரோப்பியாகவும், நிறை என்பது ஆற்றலாகவும் ரொம்ப துல்லியமா பொருந்தி போகுது. இது ஏதோ சாதாரண தற்செயலான ஒற்றுமை கிடையாதுங்க. அடுத்து ஹாக்கிங் கதிர்வீச்சு மற்றும் வெப்பநிலை. இந்த கணித ஒப்புமை எப்படி ஒரு தவிர்க்க முடியாத பௌதிக உண்மையா மாறுச்சுன்னு பார்ப்போம். இதை சாத்தியமாக்கினது மாபெரும் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் முன்வைத்த அந்த புகழ்வாய்ந்த சமன்பாடுதான். கருந்துளைகள்ங்கிறது வெறும் செத்துப்போன இருண்ட வெற்றிடங்கள் கிடையாது. அவை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில கதிர்வீச்சு வெளியிடுற ஆற்றல் வாய்ந்த இயந்திரங்கள். அவை ரொம்ப மெதுவா ஆவியாகிட்டு இருக்குங்கிற அந்த உண்மைதான் பிரபஞ்சத்தை பற்றிய நம்ம புரிதலையே தலைகீழா மாத்திடுச்சு. இதுவரைக்கும் நாம கொஞ்சம் கடினமான கணிதம், ஸ்பேஸ் டைம் வடிவவியல்னு தியாரியா பார்த்தோம். ஆனா தத்துவவார்த்த ரீதியான இந்த இயந்திரங்கள் நிஜத்துல எப்படி செயல்படுது? இதுவரைக்கும் பேப்பர்ல இருந்ததை விட்டுட்டு வானியல் தொலைநோக்கிகள் மூலமா நாம பாக்குற அந்த கொந்தளிப்பான மிக கடுமையான நிஜ உலகத்துக்குள்ள இப்போ நாம அதிரடியா நுழைய போறோம். சரி, 2025இன் மாபெரும் கண்டுபிடிப்புகளுக்கு வருவோம். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி, அப்புறம் ஆல்மா மாதிரியான அதிநவீன கருவிகள் மூலமா நமக்கு கிடைச்ச தரவுகளை பார்த்தா பிரமிப்பா இருக்கு. 2025ல கண்டறியப்பட்ட சில பயங்கரமான நிகழ்வுகளை கேளுங்க. தங்களுடைய விண்மீன் திரள்களை விட்டு வெளியேறி புது நட்சத்திரங்களை உருவாக்கிக்கிட்டே தப்பியோடும் ராட்சச கருந்துளைகள். நம்ம பால்வீதியோட மையத்துல ரொம்ப அமைதியா இருக்கும் நினைக்கப்பட்ட சஜிட்டாரியஸ் ஏஏ சுற்றி இருக்கிற விண்வெளி சுழற்காட்டுகள்.
அகச்சிவப்பு கதிர்வீச்சு வெடிப்புகள். நம்ம கணித கோட்பாடுகளோட அமைதிக்கும் இந்த நிஜ பிரபஞ்சத்தோட குழப்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்க வைக்குது இல்லையா? இதிலிருந்து அப்படியே ஒரு படி மேல போய் சாதனை படைக்கும் பிரபஞ்ச ராட்சசர்களை பத்தி பார்ப்போம். 13,40,00,000. இது சாதாரண நம்பர் இல்லைங்க. NGC 3783 அப்படிங்கிற விண்மீன் திரளோட மையத்துல இருக்கிற ஒரு ராட்சத கருந்துளை வெளிப்படுத்தின ஒரு பெரிய ஏப்பத்தோட வேகம் இது. ஆமாங்க, மணிக்கு 13.4 மில்லியன் மைல்கள் வேகத்துல, அதாவது ஒளியோட வேகத்துல 20% வேகத்துல பிளாஸ்மாவை அந்த கருந்துளை விண்வெளியில துப்பி எரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த வேகத்தை. அடுத்து இந்த நம்பரை கேடுங்க. 10 ட்ரில்லியன் J2245 + 3743 அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு கருந்துளையோட சீற்றத்துல வெளிப்பட்ட ஆற்றல் இது. தற்செயலா தனக்கு பக்கத்துல வந்த ஒரு நட்சத்திரத்தை அது விழுங்கும்போது வெளிப்பட்ட ஆற்றல் தான் இது. 10 ட்ரில்லியன் சூரியன்கள் ஒரே நேரத்துல வெடிச்சா எவ்வளோ ஆற்றல் வெளிப்படுமோ அந்த அளவுக்கு ஆற்றலை இது வீசி எறிஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அசுரத்தனம்னு இதைத்தான் சொல்லணும். இந்த மாபெரும் இயந்திரங்கள் பிரபஞ்சத்தோட காலப்போக்குல எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமானது. பெருவெடிப்பு நடந்து வெறும் 500 மில்லியன் ஆண்டுகள்ல தோன்றிய பழமையான கருந்துளைகள் ஆரம்பிச்சு ரொம்ப வேகமா உணவை விழுங்குற சிறிய சிவப்பு புள்ளி கருந்துளைகளை தாண்டி இன்னைக்கு பூமியிலிருந்து பல பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற காஸ்மிக் ஹார்ஷோ அமைப்புல கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 36 பில்லியன் சூரிய நிறை கொண்ட மாபெரும் கருந்துளை வரைக்கும் நம்ம தொலைநோக்கிகள் வரலாற்றை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கருந்துளைகள் அப்படிங்கிறது வெறுமனே எல்லாத்தையும் உறிஞ்சிற செத்துப்போன இருண்ட குழிகள் கிடையாது. அவை ஆற்றல் வாய்ந்த, தொடர்ந்து மாறக்கூடிய, வளரக்கூடிய பிரம்மாண்டமான இயந்திரங்கள். 36 பில்லியன் சூரிய நிறை கொண்ட ராட்சசர்களை தொலைநோக்கிகள் இன்னைக்கு கண்டுபிடிக்குதுன்னா, நம்ம வருங்கால தொழில்நுட்பங்கள் மூலமா நாளைக்கு நாம எதை கண்டுபிடிப்போம்? இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்துல இன்னும் என்னென்ன விசித்திரமான ரகசியங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு? இந்த கேள்வியோடவே நீங்க சிந்திக்க தொடங்குங்க. இதுவரைக்கும் என்னோட பயணித்ததற்கு மிக்க நன்றி. ஒலியோட வேகத்தை விட 3000 மடங்கு அதிக வேகத்துல விண்வெளியை கிழிச்சிட்டு போற ஒரு மாபெரும் பிரபஞ்ச புயலை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அதாவது மணிக்கு 2.2 மில்லியன் மைல் வேகம்னு சொல்லலாம். ஆமா, அதேதான். அதோட எடை பாத்தீங்கன்னா சுமார் 1 கோடி சூரியன்களுக்கு சமம். இவ்ளோ பெரிய ஒரு ராட்சச அமைப்பு விண்வெளியில பயணிச்சா அது தன் வழியில இருக்கிற எல்லாமே அழிச்சுடும் தானே பொதுவா நம்ம நினைப்போம். கண்டிப்பா. ஆனா நேர்களே, நீங்க நினைக்கிறதுக்கு மாறா ஒரு விஷயம் அங்க நடக்குது. அது அழிவை ஏற்படுத்துறதுக்கு பதிலா தன் பின்னாடியே சுமார் 2 லட்சம் ஒளியாண்டுகள் தூரத்துக்கு புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிட்டே போகுது. ஆக்சுவலா இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. நிஜமாவே ஆச்சரியம்தான். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த விரிவான அலசலோட முக்கிய நோக்கமே பிளாக் ஹோல்கள், அதாவது கருந்துளைகள் பத்தின உங்களோட அடிப்படை புரிதலை முற்றிலுமாக மாத்துறதுதான். அதாவது இந்த 2021ஆம் வருஷத்துல விண்வெளி தொலைநோக்கிகள் கண்டுபிடிச்ச அதிர்ச்சியான நிஜ தரவுகளையும் குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற குவாண்டம் வெப்ப இயக்கவியல் உலகத்தையும் நம்ம ஒன்னா இணைச்சு பார்க்க போறோம். பிளாக் ஹோல்கள்லாம் எதையும் விடாத அழிவு இயந்திரங்கள் கிடையாது. அவை பிரபஞ்சத்தோட மிகச்சிறந்த படைப்பு கருவிகள் அப்படிங்கறத நாம இன்னைக்கு விரிவா விவாதிக்க போறோம். இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பல வருஷங்களா கரும்பலகையில எழுதப்பட்ட சிக்கலான குவாண்டம் சமன்பாடுகளும், அந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்றீங்களா? ஆமா, அந்த சமன்பாடுகளும் இப்ப லேட்டஸ்ட் தொலைநோக்கிகள் மூலமா நாம நேரடியா பாக்குற விண்வெளி நிகழ்வுகளும் எப்படி ஒன்னோடொன்னு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது தான். வாவ்! தத்துவவார்த்த இயற்பியலும் நேரடி வானியலும் இப்படி ஒன்னா இணையும் போது நாம இதுவரை நம்பிட்டு இருந்த பல விதிகள் உடையது இல்லையா? கண்டிப்பா உடையுது. அத பத்தி பேசலாம். சரி, அந்த விதிகள் எப்படி உடையுதுன்னு பேசுறதுக்கு முன்னாடி விண்வெளியில இந்த வருஷம் நாம பார்த்த சில அதிர்ச்சியான நிகழ்வுகளை பத்தி முதல்ல பேசிடலாம். ஆரம்பிக்கலாம். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி சமீபத்துல சில மர்மமான விஷயங்களை கண்டுபிடிச்சது. அத சிறிய சிவப்பு புள்ளிகள், அதாவது லிட்டில் ரெட் டாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த லிட்டில் ரெட் டாட்ஸ் வானியலாளர்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. இதுல என்னை குழப்பின ஒரு விஷயம் என்னன்னா, கானக்ஸ் LRD Z8.6 அப்படிங்கிற ஒரு விண்மீன் திரள்ல இருக்கிற கருந்துளை தான். அந்த ஸ்பெசிபிக் பிளாக் ஹோலை பத்தி சொல்றீங்களா? ஆமா, பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங் நடந்து வெறும் 570 மில்லியன் வருஷங்கள் மட்டுமே ஆன ஒரு காலகட்டத்துல ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் எப்படி அத்தனை பிரம்மாண்டமான அளவுக்கு வளர முடியும்? அதுதான் இப்போதைய இயற்பியலாளர்களை தூங்க விடாம செய்ற ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பிளாக் ஹோல்கள் வளர்றதுக்குன்னு இயற்பியல ஒரு வேக வரம்பு இருக்கு. ஸ்பீட் லிமிட் மாதிரி ஒன்னு இருக்கா? ஆமா, அத எடிங்டன் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு பிளாக் ஹோல் ரொம்ப வேகமா பொருட்களை சாப்பிடும்போது அந்த உராய்வுனால ஒரு அதீத வெப்பம் உருவாகும். சரி. அந்த வெப்பம் ஒரு மாபெரும் கதிர்வீச்சை உருவாக்கும்.
அந்த கதிர்வீச்சு பிளாக் ஹோல் சாப்பிட வர்ற மத்த வாயுக்களையும் பொருட்களையும் தள்ளி விட்டுடும். அப்போ ஒரு அளவுக்கு மேல அதால சாப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி இருக்கும்போது இந்த கானிக்ஸ் பிளாக் ஹோல் எப்படி அந்த இயற்பியல் விதியை மீறி அவ்ளோ குறுகிய காலத்துல இவ்ளோ பெரிய உருவத்தை அடைஞ்சது அப்படிங்கிறது பெரிய புதிர்தான். அதாவது இயற்கை வகுத்த உணவு பழக்கத்தையே மீறி வளர்ந்த ஒரு ராட்சசன் இத சொல்லலாம் போல. ஆமா, காஸ்மிக் பயாலஜியையே மாத்தி எழுதுற அளவுக்கு இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. ஆக்சுவலா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஓடி போன கருந்துளை கூட இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முரண்பாடு தானே. கண்டிப்பா, ரன்னவே பிளாக் ஹோல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவான நம்பிக்கை இருக்கு. ஆமா, அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அது தன் பின்னாடி 2 லட்சம் ஒளியாண்டுகள் நீளத்துக்கு நட்சத்திரங்களை உருவாக்குற ஒரு நர்சரியே உருவாக்கி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அது ஒரு மிகச்சிறந்த மெக்கானிசம்னு சொல்லலாம். அந்த ஓடிப்போன பிளாக் ஹோல் ஒரு பிரம்மாண்டமான பனி உழுவு இயந்திரம், அதாவது ஸ்னோப்ளோ மாதிரி செயல்படுது. ஸ்னோப்ளோ மாதிரியா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது அது விண்வெளியில உள்ள அடர்ந்தியான வாயு மேகங்களுக்குள்ள மணிக்கு பல மில்லியன் மைல் வேகத்துல புகுந்து செல்லும்போது அந்த வாயுக்களை தன் ஈர்ப்பு விசையால உள்ள இழுக்காம தன் அதீத வேகத்தால அழுத்திக்கிட்டே போகுது. ஓ, ஷாக்வேவ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? மிகச்சரி. அந்த வாயுக்கள் அதிவேகத்துல அழுத்தப்படும் போது அது சுருங்கி குளிர்ந்து புதிய நட்சத்திரங்களா பிறக்குது. வாவ். பிளாக் ஹோல்கள்னா எல்லாமே விழுங்குற அரக்கர்கள் மட்டும் கிடையாது. அவை நட்சத்திர பிறப்புகளுக்கு தேவையான சூழலை உருவாக்குற உழவர்கள் போலவும் செயல்படுது. ஒரு நிமிஷம் பொறுங்க, இங்க ஒரு அடிப்படையான விஷயமே இடிக்குதே. என்னன்னு சொல்லுங்க. பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம். அதுக்குள்ள போனா ஒளியான கூட தப்ப முடியாதுன்னு தானே நம்ம படிச்சிருக்கோம். ஆமா, அது 100% உண்மைதான். ஒளியால தப்பிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உள்ளே போன எதுவுமே வெளியே வராதுன்னா 10 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற J2245 அப்படிங்கிற பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோல் ஒரு நட்சத்திரத்தை முழுங்கும் போது நடந்ததை கேக்குறீங்க. ஆமா, அது ஒரு நட்சத்திரத்தை விழுங்கும்போது வெளியிட்ட பிரம்மாண்டமான ஒளியை நாம எப்படி பூமியில இருந்து பார்க்க முடியுது? அதுல இருந்து எப்படி ஒளி தப்பிச்சு வருது? நல்ல கேள்வி. ஆனா நம்ம பாக்குற அந்த பிரகாசமான ஒளி பிளாக் ஹோலுக்கு உள்ளே இருந்து, அதாவது அதோட நிகழ்வெல்லைன்னு சொல்லப்படுற ஈவென்ட்ஸ் ஹொரைசனுக்கு உள்ளே இருந்து வரது கிடையாது. அப்போ அந்த ஒளி எங்க இருந்து வருது? இத புரிஞ்சுக்க ஒரு நட்சத்திரம் பிளாக் ஹோல்ல சிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு நட்சத்திரம் நேரா போய் அப்படியே பிளாக் ஹோல்குள்ள விழுந்துராது. ஓ, நேரா உள்ள போயிடாதா? போகாது. பிளாக் ஹோலோட அதீத ஈர்ப்பு விசை அந்த நட்சத்திரத்தை பிளந்து அப்படியே நூடுல்ஸ் போல நீட்டி ஒரு மாபெரும் சுழல் வட்டத்தை உருவாக்கும். அதாவது அக்ரிஷன் டிஸ்க் அப்படின்னு சொல்வாங்களே. அதேதான். இந்த வட்டில இருக்கிற பொருட்கள் ஒளியோட வேகத்துக்கு நிகரா சுழலும் போது அங்க ஏற்படுற பயங்கரமான உராய்வுனால பல மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகுது. அப்போ அந்த வெப்பத்துல இருந்து தான் ஒளி வருதா? எக்ஸாக்ட்லி. அந்த வெப்பத்துல தான் மாபெரும் எக்ஸ்ரே அப்புறம் புற ஊதாத கதிர்கள் ஒளியா வெடிச்சு சிதறுது. வாவ், இப்ப புரியுது. ஆஹா, நீங்க பாக்குற அந்த ஒளி பிளாக் ஹோலோட வாயில நடக்கிற ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாம் காரணமா உருவானதே தவிர அதுக்கு உள்ள இருந்து வந்த ஒளி கிடையாது. சூப்பர். அந்த டிராஃபிக் ஜாம் உதாரணம் ரொம்பவே தெளிவா இருக்கு. சரி, பல பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் நடக்கிற இந்த பயங்கரமான நிகழ்வுகளை ஒருபுறம் வைப்போம். சரி, நம்ம பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா நம்ம சொந்த விண்மீன் திரளான பால்வீதியோட மையத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போம். அங்க சஜிடேரியஸ் ஏ ஸ்டார் அப்படிங்கிற பெருந்திரள் கருந்துளை இருக்குல்ல. ஆமா, நம்ம கேலக்சியோட மையத்துல இருக்கிற சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் அதுதான். அது ரொம்ப அமைதியான ஒரு பிளாக் ஹோல் தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அல்மா தொலைநோக்கி சமீபத்துல அதை ஆராய்ஞ்சப்போ அந்த அமைதியான பிளாக் ஹோலை சுத்தி பயங்கரமான காந்த விண்வெளி சூறாவளிகள் வீசுறத பதிவு செஞ்சிருக்கு. மேக்னெட்டிக் ஸ்பேஸ் டொர்னாடோஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மிட் இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சுல அது காட்டுன எரிமலை போன்ற வெடிப்புகளையும் நாம கவனிச்சிருக்கோம். அப்ப அங்க அமைதி கிடையாதா? அமைதி எல்லாம் வெறும் மாயதான். அந்த விண்வெளி சூறாவளிகள் சாதாரணமா உருவாவதில்ல. கருந்துளைய சுத்தி இருக்க சுழல் வட்டுல உள்ள பிளாஸ்மா அப்புறம் காந்த புலங்கள் பின்னி பிணைஞ்சு முறுக்கப்படும் போது. ஓ, முறுக்கப்படும் போது என்ன ஆகுது? அது ஒரு பெரிய ஸ்ப்ரிங் போல மாறி பொருட்களை வெளியே தூக்கி வீசுது. வெளியே தூக்கி வீசுதா? இது எனக்கு NGC 3783 அப்படிங்கிற பிளாக் ஹோலோட ஞாபகத்தை கொண்டு வருது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பதிவு செஞ்ச அந்த நிகழ்வு தானே? ஆமா, ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அந்த பிளாக் ஹோலை பார்த்தப்போ அது ஒளியோட வேகத்துல 20%, அதாவது மணிக்கு 134 மில்லியன் மைல் வேகத்துல பிளாஸ்மாவை வெளியே ஏப்பம் விட்டதை பதிவு செஞ்சிருக்கு. பிளாஸ்மா பர்ப்னு சொல்வாங்க. ஒரு பிளாக் ஹோல் அமைதியா இருக்குன்னு நாம எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் பார்க்கும்போது
சொல்லவே முடியாது. இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துற மிக முக்கியமான பாடம் என்னன்னா, பிளாக் ஹோல்ஸ் வெறுமனே பொருட்களை உறிஞ்சி சேமிச்சு வைக்கிற கிடங்குகள் கிடையாது. அப்போ அது வேற என்ன வேலை பாக்குது? அவை பிரபஞ்சத்தோட மிக திறமையான ரீசைக்ளிங் இயந்திரங்கள். வாயுக்களை ஈர்த்து அதிலிருந்து கிடைக்கிற ஆற்றலை மறுபடியும் விண்மீன் திரளுக்குள்ளேயே பீச்சடிக்குது. வாவ்! அப்போ வெளியே போல அந்த பிளாஸ்மா காத்துக்களால என்ன பயன்? அப்படி வெளியேற பிளாஸ்மா காற்றுகள் அந்த கேலக்சில புதிய நட்சத்திரங்கள் உருவாகிற வேகத்தை கட்டுப்படுத்துது. ஒரு கேலக்சி எப்படி வளரணுங்கிறத தீர்மானிக்கிற மாஸ்டர் ரெகுலேட்டர்கள் இந்த பிளாக் ஹோல்கள் தான். உண்மையிலே நம்ப முடியல. ஆனா இந்த தொலைநோக்கி கண்டுபிடிப்புகள் எல்லாமே சேர்ந்து நம்மள ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை நோக்கி தள்ளுது. எந்த முரண்பாட்டை சொல்றீங்க? ஒரு பாரடாக்ஸ். செவ்வியல் புதுச்சார்பியல் கோட்பாடு, அதாவது கிளாசிக்கல் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி படி பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல்கள் கச்சிதமான உறிஞ்சிகள். ஆமா, ஐன்ஸ்டீன் கோட்பாடு படி அப்படிதான். அதனுள்ளே எந்த வெப்பமும் இருக்க முடியாது. அதோட வெப்பநிலை முழுமையான பூஜ்யமாக அப்சல்யூட் ஜீரோவா தான் இருக்கணும். கரெக்ட். ஆனா நாம இப்போதான் பார்த்தோம் அவை பிளாஸ்மாவை உமிழ்ந்து விண்வெளி சூறாவளிகளை உருவாக்குதுன்னு. இது எப்படி இயற்பியல் விதிகளுக்குள்ள சாத்தியமாகுது? இங்கதான் பொது சார்பியல் கோட்பாடு தோத்து போகுது. ஓ, தோத்து போகுதா? ஆமா, ஐன்ஸ்டீனோட கோட்பாடு பெரிய அளவிலான ஈர்ப்பு விசைய ரொம்ப அழகா விளக்குது. ஆனா ஒரு பிளாக் ஹோலோட மையத்துல நடக்கிற மாதிரி ஈர்ப்பு விசை அளவிட முடியாத அளவுக்கு அதிகமாகவும் இடம் மிக நுண்ணியதாகவும் இருக்கும்போது அங்கே குவாண்டம் விதிகள் உள்ளே வரணும். அதாவது 10⁻19 ஜிகாவோல்ட் அப்படிங்கிற பிளாங்க் ஆற்றல் அளவுல பொதுச்சார்பியல் கோட்பாடு முற்றிலுமாக செயலிழந்து போயிடுது இல்லையா? மிகச் சரியான பாயிண்ட். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. 1970கள்ல ஜேக்கப் பெக்கன்ஸ்டைன் அப்புறம் ஸ்டீவன் ஹாக்கிங் 2 பேரும் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை முன் வச்சாங்க. அந்த சிந்தனை என்னன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்றீங்களா? நீங்க ஒரு பொருளை பிளாக் ஹோல்குள்ள வீசுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த பொருளோட என்ட்ரோபி, அதாவது அதில் இருக்க தகவல் அல்லது ஒழுங்கின்மை என்ன ஆகுது? அது அழிஞ்சுடுச்சா? ஆக்சுவலா ஹாக்கிங் அதுக்கு முன்னாடியே கருந்துளையோட மேற்பரப்பளவு எப்போதுமே குறையாதுன்னு நிரூபிச்சிருந்தார் இல்லையா? ஆமா, பெக்கன்ஸ்டைன் இது ரெண்டையும் இணைச்சு ஒரு பெரிய குண்டை வீசினார். கருந்துளையோட பரப்பளவே அதோட என்ட்ரோப்பியா இருக்கணும்னு அவர் சொன்னார். இது அறிவியல்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைதானே? கண்டிப்பா. ஏன்னா அன்றாடம் நம்ம பயன்படுத்துற வெப்ப இயக்கவியல் விதிகளுக்கும் ஒரு பிளாக் ஹோலோட இயக்கவியல் விதிகளுக்கும் அச்சசலான ஒற்றுமை இருக்கிறத அவங்க நிரூபிச்சாங்க. தெர்மோடைனமிக்ஸ் விதிகளுக்கும் பிளாக் ஹோல் விதிகளுக்கும் என்ன சம்பந்தம்? வெப்ப இயக்கவியல்ல ஒரு பொருளோட வெப்பநிலை உடல் முழுவதும் சமமா இருக்கும். அதே போல ஒரு பிளாக் ஹோலோட மேற்பரப்பு ஈர்ப்பு விசை அதோட நிகழ்வெல்லை முழுவதும் சமமா இருக்கு. ஓ, சர்ஃபேஸ் கிராவிட்டி சமமா இருக்கா? ஆமா, அதனால பிளாக் ஹோலோட மேற்பரப்பு ஈர்ப்பு விசைய அதோட வெப்பநிலை அப்படின்னு நாம கூப்பிட முடியும். அப்ப என்ட்ரோபி எப்படி ஒத்து போகுது? வெப்ப இயக்கவியலோட 2ஆம் விதிப்படி பிரபஞ்சத்தோட என்ட்ரோபி எப்பவும் குறையாது. அதுபோலவே பிளாக் ஹோலோட பரப்பளவும் எப்பவும் குறையாது. வாவ்! ஒரு வடிவியல் பண்பு எப்படி ஒரு வெப்ப பண்பா மாறுது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற மேஜிக். ஆமா, ஜியோமெட்ரி எப்படி தெர்மோடைனமிக்ஸா மாறுதுன்னு பாக்குறதே ஒரு ஆச்சரியம்தான். ஆனா இதுல ஒரு பெரிய லாஜிக் இடிக்குதே. என்ன லாஜிக் இடிக்குது? ஒரு பிளாக் ஹோலுக்கு தனிப்பட்ட வெப்பநிலை இருக்கு அப்படின்னா அது சூடா இருக்குன்னு அர்த்தம். சூடா இருக்கிற எந்த ஒரு பொருளும் நிச்சயம் கதிர்வீச்சை வெளியிட்டாகணும். கண்டிப்பா ரேடியேஷன் வந்தாகணும். ஆனா ஈர்ப்பு விசை எடையுமே தப்ப விடாதே. அப்புறம் எப்படி கதிர்வீச்சு மட்டும் வெளியே வரும்? இது ரொம்பவே ஆழமான கேள்வி. குவாண்டம் இயற்பியல் இல்லாம இதுக்கு விட கண்டுபிடிக்க முடியாது. இதை நான் ஒரு சின்ன சூப்பரான உதாரணத்தோட நேயர்களுக்கு சொல்றேன். அதான் அன்ட்ரூ விளைவு. சொல்லுங்க. நேயர்களே, உங்களை முற்றிலுமா எந்த ஒரு துகள்களும் இல்லாத வெளிச்சமே இல்லாத ஒரு இருண்ட வெற்றிடத்துல விட்டுடுறோம்னு வச்சுப்போம். அங்க வெப்பமும் இல்ல. ஒரு எம்டி டார்க் ஸ்பேஸ். ஆமா. இப்போ நீங்க அந்த வெற்றிடத்துல அதீத வேகத்துல முடுக்கப்படுறீங்க, அதாவது ஆக்சலரேட் ஆகுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அங்க எதுவும் இல்லைனாலும் ஆச்சரியமா உங்களை சுத்தி திடீர்னு துகள்கள் தோன்றி நீங்க ஒரு சூடான குளியல்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்ட். ஒரு தெர்மல் பாத். அங்க எந்த பொருளுமே இல்ல, ஆனா உங்களோட முடுக்கம் அந்த வெற்றிடத்தையே வெப்பமா உணர வைக்குது. இதத்தான் ரெண்ட்லர் ஹொரைசன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் பிளாக் ஹோலுக்கும் என்ன லிங்க்னு நேயர்கள் யோசிக்கலாம். சொல்லிடலாம். இதே நிகழ்வு தான் பிளாக் ஹோலோட நிகழ்வெல்லைக்கு பக்கத்துலயும் அந்த அதீத ஈர்ப்பு விசையால நடக்குது இல்லையா? மிகச்சரியான ஒப்புமை. இத யூக்ளிடியன் குவாண்டம் ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய கணித கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தலை சுற்றலாம். தலை சுத்துற அளவுக்கு அப்படி என்ன கணிதம் அங்க இருக்கு?
இத புரிஞ்சுக்க இயற்பியலாளர்கள் விக் சுழற்சி அப்படிங்கிற ஒரு கணித உத்திய பயன்படுத்துறாங்க. அதாவது காலத்தை ஒரு கற்பனை பரிமாணமா மாத்துறாங்க. ஒரு நிமிஷம், கற்பனையான காலம், அதாவது இமேஜினரி டைம் அப்படின்னா என்ன? நாம டைம் டிராவல் பத்தி பேசுறோமா, இல்ல இது வெறும் கணித வித்தையா? இல்ல, இது டைம் டிராவல் கிடையாது. இது ஒரு அதிநவீன கணித உத்தி. அப்போ இந்த காலத்தை வட்டமா மாத்துறத எனக்கு கொஞ்சம் எளிமையா புரியும்படி சொல்லுங்களேன். நாம காலத்தை பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு ஒரு நேர்கோடா தான் உணர்றோம். ஆனா குவாண்டம் கணிதத்துல காலத்தை கற்பனை எண்களை கொண்டு பெருக்கும்போது அந்த நேர்கோடு வளைஞ்சு ஒரு வட்டமா மாறிடுது. ஓ, கோடு வட்டமா மாறிடுதா? ஆமா, அந்த வட்டத்துக்குள்ள ஒரு பிளாக் ஹோலை வச்சு பாருங்க. அந்த வட்டத்தோட சுற்றளவு தான் அந்த பிளாக் ஹோலோட வெப்பநிலையை தீர்மானிக்குது. வாவ், சுற்றளவு வெப்பநிலையை தீர்மானிக்குதா? எக்ஸாக்ட்லி. அதாவது அந்த வெற்றிடத்துல நிஜமான குவாண்டம் துகள்களே இல்லனா கூட பரவாயில்ல, காலமும் வெளியும் வளைஞ்சிருக்கிற அந்த வடிவியல் அமைப்பே கணித ரீதியா ஒரு வெப்பநிலையை அங்க உருவாக்கிடுது. அப்போ அந்த வெப்பத்தினால தான் ஹாக்கிங் கதிர்வீச்சு உருவாகி பிளாக் ஹோல்ல இருந்து வெளியேறுதா? ஆமா, ஹாக்கிங் ரேடியேஷன் உருவாகிறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். மைண்ட் ப்ளோயிங். அப்படி என்றால் வெப்பம் அல்லது துகள் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு பொருள் கிடையாது. அது பார்க்கிறவங்களோட நிலையை பொறுத்து மாறுபடுற ஒரு மாயை. கரெக்ட். அப்சர்வரை பொறுத்து அது மாறும். அதீத முடுக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு சூடான துகள்களா தெரியறது, அமைதியா இருக்கிற ஒருத்தருக்கு வெறும் காலியான வெற்றிடமா தெரியும். இதுதான் ஐன்ஸ்டீனோட சார்பியலுக்கும் குவாண்டம் இயற்பியலுக்கும் இடையே உள்ள மிக ஆழமான பந்தம். ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. பிளாக் ஹோல்கள் இப்படி தொடர்ந்து ஹாக்கிங் கதிர்வீச்சை வெளியிட்டுக்கிட்டே இருந்தா அதோட ஆற்றல் மெல்ல மெல்ல குறைஞ்சு ஒரு நாள் அவை முழுமையா ஆவியாகி மறைஞ்சிடுமா? இவாபரேட் ஆகுமான்னு கேக்குறீங்க? அது அந்த பிளாக் ஹோல் இருக்கிற சூழலை பொறுத்தது. சூழலை பொறுத்துதா? அது எப்படி? இத புரிஞ்சுக்க இயற்பியலாளர்கள் பிளாக் ஹோலை ஒரு கற்பனையான பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு பாக்குறாங்க. அந்த பெட்டிக்கு ஆன்டிடிசிட்டர் வெளி, அதாவது ஏடிஎஸ் ஸ்பேஸ் அப்படின்னு பேரு. ஏடிஎஸ் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன? இது நெகட்டிவ் கர்வேச்சர் கொண்ட ஒரு மூடிய பிரபஞ்சம் மாதிரி. அந்த பெட்டிக்குள்ள என்ன நடக்கும்னா ஹாக்கிங் பேஜ் நிலைமாற்றம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும். ஹாக்கிங் பேஜ் நிலைமாற்றம், அது என்ன ஃபேஸ் டிரான்சிஷன்? ஆமா, அத பத்தி கொஞ்சம் டீடைலா பாப்போம். சமீபத்துல விண்வெளியில 5 பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் 36 பில்லியன் சூரியன்களோட எடையை கொண்ட பிரம்மாண்டமான காஸ்மிக் ஹார்ஸ்ஷூ கருந்தொலையை கண்டுபிடிச்சாங்களே. ஆமா, மிகப்பெரிய பிளாக் ஹோல் அது. அதுவும் கூட இப்படி ஒரு நிலைமாற்றத்துல தான் உருவானதா? தண்ணீரை ஃப்ரிட்ஜில் வச்சா பனிக்கட்டியா மாறுமே, அது போன்ற ஒரு சாதாரண மாற்றம் தானா பிளாக் ஹோல் உருவாகிறதும்? நீங்க சரியா அந்த உதாரணத்தை பிடிச்சிட்டீங்க. இதை இன்னும் உங்களை ஆழமா விரிச்சு பார்ப்போம். கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு குளிர்ந்த கண்ணாடியோட மேல நீராவி படும்போது அது எப்படி சட்டுன்னு நீர்த்துளிகளா மாறுதோ அதே போலதான் அந்த ஏடிஎஸ் பெட்டிக்குள்ள உள்ள வெற்றிடமும் செயல்படுது. ஓ, கண்டென்சேஷன் மாதிரி நடக்குதா? ஆமா, பெட்டிக்குள்ள வெப்பநிலை குறைவா இருக்கும்போது அங்க வெறும் வெற்றிடம் மட்டுமே இருக்கும். ஆனா வெப்பநிலைய மெதுவா கூட்டிக்கிட்டே போனா சின்ன சின்ன பிளாக் ஹோல்ஸ் தோன்றி உடனே ஆவியாயிடும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது உள்ளே சின்ன சின்ன குமிழிகள் தோன்றி உடையற மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஆனா வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது அந்த வெற்றிடம் மொத்தமா ஒரு மாபெரும் பிளாக் ஹோலா உருமாறிடும். மொத்த வெற்றிடமும் பிளாக் ஹோலா மாறிடுமா? வாவ். ஆமா, அந்த பெரிய பிளாக் ஹோல் தான் வெளியிடுற கதிர்வீச்சையே உறிஞ்சி ஒரு சமநிலைய, அதாவது தெர்மல் ஈக்குவலிபிரியத்தை அடைஞ்சிடும். அப்போ அந்த 36 பில்லியன் சூரிய நிறை கொண்ட பிளாக் ஹோலும் இதனாலதான் உருவாச்சா? ஆமா, நீங்க குறிப்பிட்ட அந்த காஸ்மிக் ஹார்ஸ்ஷூ பிளாக் ஹோலும் கூட பிரபஞ்சத்தோட அந்த பகுதியில ஏற்பட்ட ஒரு வெப்ப இயக்கவியல் மாற்றத்தால வெறும் வெற்றிடத்திலிருந்தே உறிஞ்சு போய் உருவானதா இருக்கலாம். இதை கேட்கும் போதே நான் உடம்பு சிலிர்க்குது. ஆக நாம இந்த அலசலோட ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான விடை இப்ப ரொம்ப தெளிவாயிடுச்சு. கண்டிப்பா நேர்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். பிளாக் ஹோல்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல எதையும் விழுங்கி அழிக்கிற இருண்ட குழிகள் மட்டும் கிடையாது. அவை பிரபஞ்சத்தோட மாபெரும் வெப்ப இயந்திரங்கள், ஹீட் என்ஜின்ஸ்னு தாராளமா சொல்லலாம். அவற்றோட ஈர்ப்பு விசையால புதிய நட்சத்திரங்கள் பிறக்குது. காலத்தையும் வெளியையும் ஈர்ப்பு விசையையும் குவாண்டம் உலகத்தோட மிகச்சிறிய துகள்களையும் ஒன்னா இணைச்சு பார்க்கிற மாபெரும் அறிவியல் ஆய்வகங்களா அவை செயல்படுது. உண்மையிலே அப்படிதான். செவ்வியல் இயற்பியலோட பிரம்மாண்டத்தையும் குவாண்டம் உலகத்தோட மாயாஜாலங்களையும்
இயற்கை எந்த அளவுக்கு அழகா தன்னுள் பிணைச்சு வச்சிருக்குன்னு நினைக்கும்போது ஒருவித பிரமிப்பு தான் மிஞ்சுது. ஆமா, பிளாக் ஹோல்ஸ் பிரபஞ்சத்தோட மிக ஆழமான ரகசியங்களை தன்னுள் பொதிஞ்சு வச்சிருக்க ஒரு கால பெட்டகம், அதாவது டைம் கேப்சூல் என்றே நாம சொல்லலாம். கணித சமன்பாடும் நமக்கு அந்த ரகசியங்களோட ஒரு சிறு பகுதியை மட்டுமே காட்டுது. நிச்சயமா. இந்த அற்புதமான விவாதத்தோட முடிவுல நேயர்களே உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியோடு நான் விடைபெறுகிறேன். என்ன கேள்வின்னு கேட்டுடுங்க. ஒரு பிளாக் ஹோல் தன்னுள் விழுந்த அத்தனை நட்சத்திரங்கள், கோள்கள், ஒளியின் கற்றைகள்னு பிரபஞ்சத்தோட அத்தனை தகவல்களையும், அதாவது இன்ஃபர்மேஷனை முழுங்கிடுதுன்னு பார்த்தோம். ஆமா, முழுங்கிடுது. ஆனா ஹாக்கிங் கதிர்வீச்சின் மூலமா அது கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி பல கோடி வருஷங்களுக்கு பிறகு முற்றிலுமா அழிஞ்சிட்டா அது முழுங்கின அந்த தகவல்கள் எல்லாம் எங்க போகும்? இதுதான் மிகப்பெரிய புதிரே. அவை நிரந்தரமா அழிஞ்சிடுதா, அல்லது அந்த பிளாக் ஹோல் வெளியிட்ட வெப்ப கதிர்வீச்சிலேயே அந்த தகவல்கள் யாருக்கும் புரியாத குறியீடுகளா மறைஞ்சிருக்கா? இதுதான் இன்றைய உலகத்தோட தலைசிறந்த இயற்பியலாளர்களை இன்னும் தூங்க விடாம செய்யற இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸ், அதாவது தகவல் முரண்பாடு. ஒருவேளை பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் எல்லாமே அந்த வெப்பத்துல தான் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு நாம யோசிக்க வேண்டியிருக்கு. கரெக்ட். நேயர்களே, நீங்களும் அதை பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். நாங்க விடைபெறுகிறோம்.